ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. இதே நம்ம மூவி ரிவ்யூவில் ரீச்சர் சீசன் 2 வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ரீச்சர் சீசன் 2 2023 அமேசான் பிரைமில் தமிழில் வெளியான ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். மெட்ராலம் மற்றும் பலர் இந்த சீரிஸில் நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸோடைய கதை என்னன்னா, 110வது மெம்பர் குரூப்பையும் ஒரு குரூப்பு கொன்றுது. இந்த கொலையை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஹீரோவும் அவங்களோட டீமும் அங்கே போகிறாங்க. போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல, ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண அடுத்தடுத்த கொலைகள்லாம் நடந்துருது. என்னடா அது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பயங்கரமாக உள்ளே இறங்கி ஹீரோ அப்படியே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. கண்ணில் பார்க்குறவங்களாம் இவன் கொலையாளியாக இருக்குமோ இல்லை இவன் கொலையாளியாக இருக்குமோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் சந்தேகப்படுறாரு. இப்போ இறுதியில் ஹீரோவும் அவங்களோட டீமும் எப்படி இந்த கொலையை கண்டுபிடிக்கிறாங்க, அப்படி கண்டுபிடிக்கும் போது இவங்களுக்கு என்னடா பிரச்சனை ஏற்பட்டது, இறுதியில் இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய ஆன்லைன். இப்போ இந்த சீரிஸுடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த சீரிஸுடைய பாசிட்டிவ்னாவே ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இந்த சீரியஸ் மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. இப்போதைக்கு 3 எபிசோடு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 எபிசோடும் சும்மா தரமான ஒரு சம்பவமாக ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. சீரிஸுடைய ஹீரோ செம்மையாக ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவருடைய கேரக்டர் சும்மா ஸ்ட்ராங்காக இருக்குது. இவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிக்கலாம், இவர் கண்டிப்பாக செஞ்சு முடிப்பார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படுது. அப்படியே ஆக்ஷன் சீக்வன்ஸும் சும்மா பொழந்து தள்ளுறாரு. ஏன்னா அந்தளவுக்கு சும்மா கரெக்டான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸே இருக்குது. எல்லாம் இந்த வெப்சீரிஸோட எல்லா கேரக்டரும் நம்ம ஈஸியாக அப்படியே ஃபாலோ பண்ண முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. இந்த கேரக்டர் இதை பண்ண போகிறாங்க, அடுத்து இந்த கேரக்டர் இது பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. அடுத்தடுத்து ட்விஸ்ட் அண்ட் ட்ரைனாக செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபைட் சீக்வன்ஸ் தரமாக இருக்குது. இந்த ஃபைட் சீக்வன்ஸுக்காக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அது செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஒருவேளை இவன் தான் கொலையாக இருக்குமோ இல்லை இவன் தான் இருக்குமோ அப்படின்ட்டு நமக்கே ஒரு கன்ஃபியூஸ் வர வச்சிடறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த சீரீஸோடைய ஒன்றி பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் செம்மையாக ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் மீதமுள்ள எபிசோட எப்படா வரும் அப்படிங்கிற அளவுக்கு இதை அப்படியே ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. சீரீஸில் தமிழ் டப்பிங் தரமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் தகுந்த தமிழ் டப்பிங்கை கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. சீரீஸுக்கு என்ன தேவையோ அந்த பிஜிஎம்மை கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, அந்த கேமரா ஆங்கிள்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸுக்கு அந்த ஃபாஸ்ட்டாக ஃபைட் பண்ணும்போதெல்லாம் அந்த ஆங்கிள் செமையாக வரணும். அந்தளவுக்கு அது பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சும்மா சொல்லணுமா, ஹாலிவுட் சீரீஸ்னால் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. டெக்னிக்கல் சைட்டும் சும்மா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த சீரீஸுடைய மைனஸை பார்த்தலாம். சீரீஸுடைய மைனஸ்னாவே ஒரு சில சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. ஏன்னா எங்கேயோ பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் வருது. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய மைனஸாகவே இல்லை. ஸ்க்ரீன் பிளேவாக அந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகியிருக்காங்க. எனக்கு என்னமோ இது மாதிரியான மைனஸ் தான், சின்ன மைனஸ் தான் இருக்குது. பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. முதல்ல இந்த சீரியஸ் ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா படத்தில் ஒரு சில சீன்ஸில் ஸ்கிப்பபிள் சீன் மட்டும்தான் வருது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம். முதல்ல இந்த சீரிஸ் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கணும் சுமாராக இருக்கணும், இது ஒரு ஒர்த்தான ஒரு சீரிஸ் தான். கண்டிப்பாக அது பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி நியூஸ் சந்திப்போம். உங்களிடமிருந்து உங்கள் கவி பாரதி.